தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நமது ஸ்தல யாத்திரை 2, அதாவது காரைக்குடியில் போய் திருப்பெருந்துறை, திருப்புணவாசல், திருக்கானப்பேர் அதாவது காளையார் கோயில், திருவாடானை இந்த மாதிரி ஸ்தலங்கள் போயிட்டு, ராம்நாடு போய் உத்தரகோசமங்கை, அப்புறம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலங்கள் 6 ஸ்தலங்கள் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப மிக சிறப்பாக சென்று வந்தோம். எல்லாம் அருமை. இதற்கெல்லாம் காரணம் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும் அல்லவா? முதலாவதாக எமது குரு திரு சைதைத்தா தேவாரம் நடராஜன் ஐயா அவர்கள். அவர் எமக்கு கற்றுக் கொடுத்த தேவார திருவாசக பாடல்கள் பல. அவர் வாழ்நாளில் பல ஸ்தலங்களில் சென்று பாடியதை கூறியுள்ளார். அதை பின்பற்றி நாமும் செல்லலாம் என முடிவு செய்தோம். ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு. ஸோ அது இரண்டாவதாக எனது மாணவிகள். இது போன்று நாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சென்று பாடி வரலாமே என்று முதலில் திருமதி ஜெயந்தி கோபாலன் கூறினார்கள். அவர் கூற பிறகு அனைவரும் சேர்ந்து ஆமாம், நாம் எல்லோரும் செல்லலாம் என்று, இங்கு போகலாம் அங்கு போகலாம் என்று பட்டியல் பெரிதாகி கொண்டே இருந்தது. ஸோ இப்போ எல்லோருமே என்னுடன் வந்து என் பாரங்களை சுமந்து என்னை கைப்பிடித்து அழைத்து சென்று பல உதவிகள் செய்து அவர்களும் மகிழ்ந்து ரொம்ப அருமையான ஒரு யாத்திரையாக இது அமைந்தது. மூன்றாவதாக இந்திரா அம்மா, சுவாமிநாதன் மாமா, பத்மாவதி இவெல்லாம் ட்ராவலுக்கு வேணுங்கிற டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி கையில் வேறு பலவிதமான பலகாரங்களை எடுத்து கொண்டு வந்து பரிமாறி சந்தோஷப்பட்டு, சுவாமி மாமா சும்மா சொல்லக்கூடாது, ஹி வாஸ் வெரி கைண்ட் எனஃப். எங்களுக்கு எல்லா வீடியோஸும் அவர் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப தேங்க் பண்ணணும் மாமாவுக்கு. நான்காவதாக திரு ஹரிஹரன் சார் அண்ட் கோமதி மாமி. கோமதி மாமி ஹரிஹரன் சார் வந்து காரைக்குடி தான் அவளுடைய வீடெல்லாம் இருக்கிறது. அவளுக்கு அங்கே இருக்கிற எல்லா இடமும் தெரியும். மாமி கையில் பலவிதமான பலகாரங்களோடு வந்து எங்களுக்கெல்லாம் உபசாரம் பண்ணி, மாமா வந்து காரைக்குடிக்கு போய் இதுக்காக இங்கே சென்னை வந்தாச்சு, சென்னையில் தான் இருக்கா, ஆனாலும் காரைக்குடிக்கு போய் அங்கே ஹோட்டல் ரூம் புக் பண்ணி, அங்கே வேனெல்லாம் புக் பண்ணி எங்களுக்கு ஸ்தல யாத்திரைக்காக ராம்நாடு போய் ராம்நாட்டில் ஹோட்டல் புக் பண்ணி, இது எவ்வளவு சௌகரியங்களும் அவர் எங்களுக்காக ஸ்டெயின் பண்ணிட்டு போய் எல்லாம் செஞ்சுருக்கார். இதை வந்து இதுக்காக நாங்கள் வந்து நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போராது. அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த ஸ்தலங்கள் 6 ஸ்தலங்கள் நாங்கள் போகிற வரைக்கும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களை அழிச்சுன்னு போயிட்டு வந்திருக்கார். அவருக்கும் மாமிக்கும் கடவுள் எல்லா நன்மைகளும் செய்ய வேண்டும், நல்ல அதற்கு ஆயுசையும் கொடுத்து நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி சுவாமி மாமா, இந்திராமாவும் எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்களும் நல்லபடியாக இருந்து எங்களோட இந்த பயணங்களில் கலந்துக்கணும். இதுக்கு நான் எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஐந்தாவதாக கோவில் குருக்கள். திருப்புணவாசலில், திருவாடானையில், உத்தரகோசமங்கல் இதெல்லாம் குருக்கள் வந்து நமக்கு ஒரு சொற்பொழிவு அப்படியே வந்து நம்ம உட்கார வச்சுட்டா, இந்த ஸ்தல வரலாறு சொல்லி அப்படியே நமக்கு தெரியாத பல விஷயங்களை அவள் சொல்லி நமக்கு வந்து நம்ம கேட்கல, ஆனால் அவளே சொன்னான். அதெல்லாம் நம்ம கடவுள் வந்து இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவள் மூலமாக நமக்கு இதெல்லாம் தெரிவிச்சிருக்கா. அதெல்லாம் வந்து மனசை ரொம்ப கவர்ந்துடுத்து எல்லாருக்குமே. அப்புறம் வேதா மாமா வீட்டில் சாப்பாடு ரொம்ப அருமை. அந்த வினோதினி அப்படியே ஒரு இன்முகத்தோடு நமக்கு எல்லாம் பரமாறி எல்லாம் செஞ்சால். வேதா மாமாவுடைய அண்ணா வந்து அப்படி ஒரு ஸ்தல வரலாறு சொல்லிகிட்டே இருக்கார். அவருக்கு நேரமே போகல, அவ்வளோ அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆறாவதாக திருப்புணவாயில், பிள்ளையார்பட்டி இந்த இடத்துலலாம் நமக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு என்னுடைய மச்சினன் மணி யூஎஸில் இருக்கான். அவன் வந்து வாழ்கிட்டெல்லாம் குறுக்கள்கிட்டெல்லாம் பேசி நம்மளாம் வருவோம், நமக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து சொன்னதுனால நம்மளுக்கு வந்து இவ்வளோ மரியாதை, நமக்கு அங்கே தரிசனம் பண்ணி வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அவ்வளோ ஏற்பாடும் பண்ணி கொடுத்தா எல்லோரும். ஸோ அதனால் இவாளால் தான் நமக்கு இதெல்லாம் கிடச்சிது. இத்தனை பேரும் இருக்கா இதுக்கு பின்னாடி. அதனால் அந்த மணி, என்னுடைய மச்சினன் மணிக்கு சீக்கிரமாக பெண்ணுக்கு கல்யாணம், திருமணத்துக்கு வரணும் அமைஞ்சு நல்லபடியாக கல்யாணம் ஆகி அந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கணும். மணியும் அவருடைய துணைவி ஜெயந்தி என்னோட ஊர்படி எல்லாருமே வியாதி இல்லாமல் நீண்ட காலம் இருந்து நல்லபடியாக அந்த குழந்தையை பார்த்து நல்லபடியாக இருக்கணும்னு இறைவனை நாம் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.
ஸோ எல்லாருமே நம்மளுடைய ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு அளிக்கிறோம். இதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், திருவாடானையில் நம்ம நுழைந்தது இருக்கே, அந்த ஒரு காட்சியை நம்ம வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த சந்திரசேகர குருக்கள் நம்மளை பார்த்தோன்னே ஒரு மலர்ந்த முகத்தோட ஒரு தெய்வீக முகம், தெய்வீக கலை வாங்கோன்னு வரவேற்று அங்கே இருந்த காட்சி இருக்கு இல்லையா, இறைவன் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் சுந்தரர் வெள்ளை யானை மேலே உட்காந்துருக்கார் பொறுப்படுறதுக்கு தயாராக. இந்த பக்கம் ஔவையார், அதோட சுந்தரருடைய நண்பர் எல்லாரும் கிளம்புறா. அந்த ஒரு காட்சி அப்படி கைலாயத்தில் போய் இருக்கா மாதிரி ஒரு உணர்ச்சியை எல்லாருக்கும் உண்டாக்கினது. அதோடு இல்லை, இந்த சுவாமி தரிசனங்கள்லாம் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பாடுங்கோ இருக்க. எங்களுக்கு முன்னாடி யாரோ கச்சேரி பண்ணிட்டு இருக்கா, தேவாரம்லாம் பாடின்னு இருக்கா. நாங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னா அவள் ப்ரோக்ராம் முடிஞ்சது எங்களை உட்கார வச்சு எங்கள் சுவாமி சன்னதியில் அந்த கைலாயத்தில் உட்காந்து நாங்கள் பாடின மாதிரியே இருந்தது. நாங்கள் பாடினோம். எங்களுக்கு உடனே அங்கேயே அமுது படைத்து எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடையும் போட்டு அவள் ஆற்று கழிச்சுன்னு போய் எங்களுக்கு எல்லாம் களைப்பாரி எல்லாம் சென்று நாங்கள் வந்தோம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்தல யாத்திரை. ஸோ நம்ம யாத்திரைக்கில் இந்த சந்திரசேகர குருக்கள் தான் இந்த திருவாடானையில் நம்மளை வரவேற்று எல்லாம் பண்ணினார். சந்திரசேகர குருக்கள் அப்படின்னோன்னா எனக்கு ஞாபகம் வருது நம்ம பெரியவா தான். ஸோ பெரியவாளே போய் நமக்காக அங்கேருந்து நமக்கு வரவேற்று நம்மளை பாட வச்சு நமக்கு பெருமை சேர்த்துருக்காருன்னு நினச்சிக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. இது போன்று பல ஸ்தல யாத்திரைகளை நாம் செல்வோம். இதை மாதிரி நம்ம ஸ்தல யாத்திரைக்கு இத்தனை பேர் இருக்கா, அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம். வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நன்றி.